வணக்கம் மக்களே, நான் உங்க கீர்த்தி. இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி நான் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்க, உங்க எல்லாருக்குமே இந்த உலகத்தோட மோசமான சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா யார் ஞாபகம் வருவா? கண்டிப்பா எல்லாரோட மைண்ட்லயுமே ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு பேர் தான் கண்டிப்பா ஞாபகம் வரும். ஆனா ஹிட்லரையும் தாண்டி இந்த உலகத்துல மோசமான அண்ட் கொடூரமான சர்வாதிகாரி பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இவரோட பேர் தான் இடி அமீன். ஸோ சில பேர் இந்த ஒரு பேரை கேள்விப்பட்டிருக்கலாம், அண்ட் சில பேருக்கு இவரை பத்தி தெரியாம இருக்கலாம். தெரியாதவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 1971 தான் உகாண்டா அப்படிங்கிற ஒரு நாட்டுல இந்த ஒரு இடி அமீன் பிரசிடென்ட் ஆகுறாரு. பிரசிடென்ட் ஆனதும் அந்த நாட்டு மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இடியமன் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டங்களை பார்த்து வளர்ந்தாரு. இடியமன் அந்த நாட்டில் நிறைய மாற்றங்களை உண்டாக்க வரான்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி அப்படியே ஆப்போசிட்டா இடியமின் இந்த உலகத்தோட மோசமான சர்வாதிகாரியா பேர் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போ ஹிட்லர் ஜெர்மனியை ரொம்ப நிறைய லவ் பண்ணதுனால அவர் யூதர்களை கொண்டாரு. ஸோ அதனால மோசமான சர்வாதிகாரி அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கினாரு. ஆனா அந்த இடியமின் இருக்காருல்ல, இவர் நிறைய அப்பாவி மக்கள்லாம் காரணமே இல்லாம கொலை செஞ்சிருக்காரு. அந்த கொலை செய்யறது அப்படின்னா சாதாரணமா வர்றது கன் எடுத்து சுட்டு கொள்றது அந்த மாதிரியும் இல்லாம மக்கள்லாம் மொத்தமா கூட்டிட்டு நிறைய டார்ச்சர்ஸ் நிறைய கொடுமைகள்லாம் அனுபவிக்க வச்சுலாம் இவர் கொள்றாரு. அந்த நாட்டு மக்களுக்கு மிக தெளிவான ரீசனே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே ஆட்சி அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. சட்டத்தை கொண்டு வந்தோம் அந்த நாட்டு மக்களுக்குனாலும் பயங்கர பயம். ஏன்னா இதுக்கப்புறம் ஆட்சி அப்படிங்கிறது ஒண்ணு மாற போறது இல்லை, நம்ம எல்லாருமே இடியமென்றாக கடந்து இந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கான பயங்கர பயம். அந்த நாட்டு மக்களை கொள்றது இல்லாம கொன்னு அவங்களோட பச்சை கறிகளெல்லாம் இவர் சாப்பிடுவாரு. ஸோ அதனாலதான் இவர் இவ்வளவு அக்ரெசிவா இருக்காரு அப்படின்னு கூட ஒரு தியரி சொல்லுது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அண்ட் இவரோட ஆட்சியில 3 லட்சத்துல இருந்து 8 லட்சம் மக்களை இவர் கொண்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே கூட சொல்லுது. அதோட மட்டும் நிப்பாட்டாம 1972 உகாண்டால இந்தியன் பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருந்த 80,000க்கும் மேலான இந்தியன் பீப்புள்ஸ் எல்லாம் உகாண்டால இருந்து வெளியடிச்சு விட்டுறாரு. அப்படி காலங்கள் போது 1979 உகாண்டாவுக்கும் டன்சீனியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கும் வார் நடக்குது. அந்த ஒரு வாரில் இடியமின் தோத்து போறாரு. தோத்து போன அவரை டன்சீனியா ஆர்மி அவரை சிறைப்பிடிச்சு சவுதி அரேபியாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அந்த சவுதி அரேபியாவில் இருந்த அவரு 2003 காரணமே இல்லாம இறந்து போயிட்டாரு. அந்த அவர் இறந்ததுக்கான காரணங்கள் என்னதான் அவருக்கு கிட்னி ஃபெயிலியரு அண்ட் ஹார்ட் அட்டாக்னு பல ரீசன் சொன்னாலும் அவர் செத்த வரைக்குமே மிஸ்ட்ரியா தான் இருக்கு. அண்ட் இவரை பத்தி புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க மறக்காம சொல்லிட்டு போயிடுங்க.